காங்கிரஸ் கடைசியா தலைப்பு செய்திகளை வந்தது அப்படின்னா எதுக்காக வருதுன்னா கூட்டணிக்காகவும் தொகுதி பங்கீடு இதுக்காகவே காங்கிரஸ் தலைப்பு செய்திகளை வரதே தாண்டி மக்களுக்கான பிரச்சனையை காங்கிரஸ் சரியான முறையில் முன்னெடுக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல மேம். மக்கள் பிரச்சனையை இன்றைக்கு காங்கிரஸ் முன்னெடுத்ததுனால தான் இன்றைக்கு மோடி அவர்கள் காங்கிரஸினுடைய ராகுல் காந்தியை பார்த்து பயப்படுறாரு. நாங்கள் மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கிறதுனால தான் மோடி அவர்களால் பதில் சொல்ல முடியாமல் இன்றைக்கி பாராளுமன்றத்துக்கே வராத பிரதமர் என்று சொன்னால் அது மோடி அவர்கள் தான். இன்றைக்கு 100 நாள் அனைவருக்கும் உணவு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எங்களுடைய கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு, எங்களுடைய காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு. ஆனால் அதை முடக்க நினைக்கிறது பிஜேபியை சார்ந்த ஆர்எஸ்எஸ்ஸின் கைக்கூலியான மோடி அவர்கள். இன்றைக்கு அதை பற்றி ஏதோ கொஷின் கேட்டுருவோமோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வராமல் இருக்கிறாங்க. சரியா? இப்படியாக அதேமாதிரி இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் பாடுங்களேன், நம்ம கொண்டு வந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டு கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டங்களையும் முடக்க பார்க்குறது தான் இன்றைக்கி மோடியினுடைய வெற்றியாக அமைகிறது. நம்ம ஏழைகள் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணத்தை இன்றைக்கி கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு நீங்கள் கொடுத்து அவங்க வரி ஏய்ப்பு செஞ்சு நம்ம கரெக்டாக வரி கொடுக்குறோம். ஆனால் கார்ப்பரேட் முதலாளிகள் வரி ஏய்ப்பு செய்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கடனை தள்ளுபடி பண்ணிவிட்டு அவங்க சுகமாக தே ஆர் கோயிங் அண்ட் லிவிங் ஏதாவது கண்ட்ரிஸில் போய் லீவ் பண்ணிகிட்ருக்குறாங்க, வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இது சாதாரண பாமர மக்களால் முடியுமா? இதை நம்ம கொஷின் கேட்டுருவோம்னு நினச்சிட்டு மோடி அவர்கள் வராமல் இருக்கிறார்.